ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் அவர் சேனல் ஜியோ புல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க ட்ரேடிங் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆப்ஷன்ஸில் மேக்ஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எந்த செக்டர் சூஸ் பண்ணலாம், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா எப்படி பார்க்கலாம், ETF வாங்குறதை எப்படி பார்க்கலாம், அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கும்போது நம்ம எதை பார்த்து நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க நீங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அதுக்கு ஸ்க்ரீனில் திடீர்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் வந்து கால்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மந்த்லி பேசஸில் பே பண்ணி நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2/6 இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுன் ஆன மார்க்கெட் அப்படிங்கிறது கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு 23,280 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 23,523 வரைக்கும் மேலே போயிருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்துல தெரிஞ்சிருக்கும். நம்ம லெவல்ஸ் ஆன 23,280, 306, 340, 384, அதே மாதிரி 486, 486, 522, அதே மாதிரி 569. ஸோ இது எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆன மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே போயிருக்காங்க. அதுவும் 384 பிரேக் பண்ண முடியாமல் ஸோ கரெக்டாக வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் திருப்பி 280 சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வாரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் ஆகி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அப்சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா கேப்லேயே வந்து கேப் டவுன்லேயே வந்து ஒரு 180 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ பாசிட்டிவாக 100 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா பார்த்துங்க, நல்லா கேப் அப் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம எந்த செக்டர் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 23,400 கால் அண்ட் 400 புட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 84 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 69 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ ரெண்டுலையுமே வந்து அப்படி தான் வருது. ஸோ 84 அப்படிங்கிறது கீ லெவல், 69 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்க, கேப் டவுனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம சப்போர்ட்டில் 145 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வராங்க. ஸோ அப்போனா இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி, கீழே வந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மேலே போனாங்க. கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவலில் பாருங்க 69 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 94 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும். பட் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணாங்க. மார்க்கெட் எல்லாம் மேலே போக முடியல. 2 டைம் வந்து புட் சைடில் ட்ரை பண்ணாங்க. புட் சைடில் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கால் சைடை நம்ம ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் எங்கே எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து 69 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ 69 என்ட்ரி எடுத்தால் 145 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ மார்க்கெட்டில் 145 பேர் போயிருக்காங்க. அப்போ செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 175, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக மார்க்கெட்டு போய் அதை போய் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். இன்னும் நம்ம தெளிவாக பார்க்க போனோம் அப்படின்னா வேறு எந்த செக் பேஜ் வச்சு இதை அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,380 கால் இன்புட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 96 அப்படிங்கிறது கீ லெவல், 73 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ கீழே வர மார்க்கெட் கீ லெவலுக்கு கீழே வர்றாங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ இதோட இம்பாக்ட்னால தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகலை, மார்க்கெட் வந்து அப் சைடில் வந்திருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 70ல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இல்லாட்டி 54 அப்படிங்கிற நம்ம லெவலில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 54 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 96 நம்மளோட கீ லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட், 110 அப்படிங்கிற செகண்ட் டார்கெட். ஸோ அதை பிரேக் பண்ணால் 155 நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ 155 மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 226 வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இப்போ 155, ஸோ 226 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆக முடியல, மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. இன்னும் ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா 23,280 கால், 280 கால் தான் ப்ராப்பரான சப்போர்ட் கிடைச்சிச்சு. இதில் வந்து 66 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 178 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 313 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். இந்த 313 அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, 23,550
புட்டோட ஹை. ஸோ 23,550 புட்டோட ஹை வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் ஆக முடியல. கரெக்டாக அதை போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போனா நீங்கள் என்ன தெரியுது, 550க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நிற்க மாட்டாங்க, 550க்கு மேலே மார்க்கெட் போக மாட்டாங்க, 550லேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துருவாங்க அப்படிங்கிறது ஸோ அங்கேயே தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் பாருங்க, கரெக்டாக பாருங்க, 550 வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் அங்கே சஸ்டெயின் ஆக முடியல, மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு மூமெண்டமும் வந்து கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம புட்சேல் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா 23,500ல் நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஹீரோ ஜீரோன்னு இல்லை, பட் இதை ட்ரை பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இங்கே நம்ம 18, ஸோ 18 அப்படிங்கிற ஒரு நம்ம பிளேஸ் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த 18 அப்படிங்கிறது 23,500ஓட லோ. ஸோ நம்ம 18ல் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 27 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், 73 நம்மளோட ஸ்டார் லெவல் அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட். மார்க்கெட் கரெக்டாக போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன் இந்த 73 வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 23,500ஓட ஹை வந்து 71 தான் போயிருக்காங்க, அதுக்கு மேலே மார்க்கெட்டால போக முடியல. ஸோ அப்போ 23,500 புட்டும் வந்து அவ்வளோ தூரம் தான் போவாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஸோ அந்த 23,250 நீங்க வந்து 270க்கு மேல போக முடியல. ஸோ இங்க இப்போ நல்லா 10 தெரிஞ்சிருக்கும். 23,300 பாருங்க, 24,300லயே நம்ம அதே மாதிரி நம்ம கீழே லெவல் நீங்க 104 என்ட்ரி எடுத்துருக்கலாம், இல்லாட்டி 64 நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம், 81 நம்மளோட ஸ்டார் லெவலில் நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம், 140 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், 263. ஸோ கரெக்டாக பாருங்க 223, 23,500ஓட ஹை. ஸோ கரெக்டாக 24,500 265 போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ நீங்க 23,300ல நீங்க என்ட்ரி 81ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 263. அதுக்கு மேலே மார்க்கெட்டால சஸ்டெயின் ஆக முடியல. பட் இது வந்து ப்ராப்பரான என்ட்ரி அப்படிங்கிறது 64 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம்னா 140 தான் டார்கெட். பட் ஆனால் 140ஐயும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குன்னா 263. பட் 263 எடுத்தோடனே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்ச நேரம் அரைச்சு தான் போனாங்க. இந்த மூமெண்ட் போது இங்கே பெருசாக கொடுக்கல. பட் ஆனால் மார்னிங்லேருந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மாதிரி இருந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ப்ரீமியம் வந்து புட்சையில் ப்ரீமியம் ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு, பட் புட்சையில் வந்து ப்ரீமியம் பெருசாக ஏறலை, ப்ரீமியம் பட்டி கேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கால் சேல ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு 3-4 நாளாவே வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் டவுன் சைடில் ஃபாலோ ஆகிட்டு இருந்த மார்க்கெட். ஸோ அதனால ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. வேற அந்த ரீசனால மார்க்கெட் அப் சைடில் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அந்த இடையில இருக்க அந்த சின்ன சின்ன அப்சைடு மூமெண்டம் வந்து புட் சைடில் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒருத்தங்கள்ட்ட இருந்து மணியை வாங்கி தான் ஒருத்தங்க கொடுப்போம். ஸோ அப்படின்னா நாங்கள் வந்து கீழே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அப்சைடில் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட்டை வந்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்சைடில் மூமெண்டம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஸோ 23,500 புட்டில் நம்ம வந்து ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 2.5க்கு மேலே நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது ரிஸ்கி மூவாக தான் இருந்துச்சு. நம்ம 27 நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 73 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து நான் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நம்ம கால் சைடில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் 23,250 கொடுத்துருந்தேன். ஸோ 66 என்ட்ரி 178 டார்கெட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 300 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் க்ளோஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.